ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கபாப். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது மட்டன் கொத்துக்கறி ஒரு 1/4 கிலோ, இந்த மாதிரி நல்லா கொத்தி ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். தேங்காய் பூ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பொடி பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ பவுடரெலாம் என்னென்ன எடுத்துருக்கிறேன்னா, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், இது கறி மசால் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்லை நம்ம பொடி செஞ்சுக்கலாம். இப்போ கபாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்லை நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லை பொடி பண்ணாமல் போட்டோம்னா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து போட்டோம்னா அது சரியாக பொடியாகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நைஸ் பவுட்ரு இந்த மாதிரி ஆக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, தேங்காய், மற்ற பவுட்ரு எல்லாம் சேர்த்து நம்ம இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் எல்லா பவுடரையும் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து இது நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. அப்போ தான் நம்ம மட்டன் போட்டு அரைக்கும் போது கரெக்டாக நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ மட்டனையும் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்ல பேஸ்ட்டை நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கணும். இதுக்கு கூட ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். சாப் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour வச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்டிக்கில் போட்டு இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம ஸ்டிக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் ஒரு 1/2 hour. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஸ்டிக்கில் உடனே போட போகிறேன். தண்ணி நல்லா ஊற போட்டுடணும். ஸ்டிக்கை ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பாலை எடுத்து சென்டரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா நீளமாக வரும். இப்போ இந்த மாதிரி இன்னொரு ஸ்டிக்கும் சேர்த்துக்கினேன்னா கொஞ்சம் நம்ம ஹெவியாக கபாப் வைக்கிறதுனால ஒரு ஸ்டிக்கில் சரியாகாது. அதனால் 2 இந்த மாதிரி சைடில் கோர்த்துட்டு இந்த மாதிரி 2 ஸ்டிக் வச்சாதான் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா நீளமாக கையிலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீளமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். எந்த இடத்துலையும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் எண்ணெய் விட்டு நான் எண்ணெயில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன்.
நம்ம வேணாலும் நம்ம சார்கோலில் வந்து நம்ம தீ போட்டு அந்த கனலில் வந்து நம்ம வந்து சுட்டுக்கலாம். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள், நல்லா திக்காக அந்த ஸ்டிக்கில் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நல்லா ஸ்டிக்கை ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு கபாப் வச்சு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா உள்ளேயெல்லாம் வேகும். இப்போ இந்த ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆனோன்னு நம்ம அடுத்து அப்படியே இந்த ஸ்டிக்கை வச்சே திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டிக்கை திருப்பினா போதும். அப்படியும் நம்ம டர்ன் பண்ணி விட்டு நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வருது. இது நம்ம நல்லா ரோல் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக மாறி வருது. கபாப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான மட்டன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.